அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மே 15ஆம் தேதி புதன்கிழமை. பிரெஞ்சு இயற்பியல் அறிஞர் பியரி கியூரி, பிரெஞ்சு இயற்பியலாளரும் கதிரியக்க கண்டுபிடிப்புகளின் முன்னோடிகளில் ஒருவருமான பியரி கியூரியோட பிறந்த தினம் என்று பாரிஸில் 1859ஆம் ஆண்டு 19ஆம் நூற்றாண்டோட நடுப்பகுதிக்கு பின்பாக பிறக்கிறார். தந்தை பொதுநல மருத்துவர். வீட்டிலேயே அப்பாவிடம் ஆரம்ப கல்வி பயில்கிறார். 16 வயதில் பல்கலைக்கழகத்தில் சேர்கிறார். 18 வயதில் அமெரிக்காவில் முதுகலை பட்டத்துக்கு நிகரான பட்டம் பெறுகிறார். 21 வயதில் தன் சகோதரருடன் இணைந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார். இருவரும் அழுத்த மின் விளைவை, பியசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க. சார்பொன் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். பிறகு அக்கல்லூரியின் இயற்பியல் ஆய்வுக்கூடத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். பியூசோ மின் குவாட்ஸ் மின்னோட்டமானியை உருவாக்கினார். மைக்ரோஃபோன், குவாட்ஸ் கடிகாரங்கள், மின் கருவிகள் பலவற்றிலும் இத்தத்துவம் பயன்பட்டது. முனைவர் பட்டம் பெறும் முன் காந்த குணகங்கள், அதாவது மேக்னட்டிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட்னா குணகம். குணகங்களை கண்டறிவதற்காக இவர் டார்சன் பேலன்ஸ் அப்படின்ற ஒன்றை உருவாக்குகிறார். முனைவர் பட்டத்துக்காக காந்தத்தால் தீவிரமாக பாதிக்கப்படும், ஓரளவு பாதிக்கப்படும் மற்றும் பாதிக்கப்படாத பொருட்கள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார். 3 விதமாக படுறாரு காந்தத்தை பற்றி. காந்தத்தால் தீவிரமாக பாதிக்கப்படுற பொருள், ஓரளவு பாதிக்கப்படுற பொருள் மற்றும் பாதிக்கப்படாத பொருட்கள் அப்படின்ற தொடர்பில் ஆராய்ச்சி பண்ணுறார். காந்த பொருட்கள் வெப்பத்தால் அடையும் மாற்றம் பற்றி இவர் கண்டறிந்த விதிமுறை கியூரி விதி அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. வெப்பநிலை அதிகமாகும் போது இரும்பு காந்த பொருட்கள் காந்தத்தன்மையை இழந்து விடுகின்றன என்பதையும் அவர் கண்டறிந்தார். இந்த வெப்பநிலை கியூரி பாயிண்ட் எனப்படுகிறது. இந்த வெப்பநிலை கியூரி பாயிண்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தன் மனைவி மேரி கியூரியுடன் இணைந்து ரேடியம் மற்றும் பொலேனியம் தனிமங்களை பிரித்தெடுப்பதில் வெற்றி கண்டார். கதிரியக்கம், ரேடியோ ஆக்டிவிட்டி என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியது இவர் தான். யூஸ் பண்ணது, கதிரியக்கத்தை கண்டுபிடித்தது ரான்சனு. ஆனால் அந்த சொல்ல ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு சொல்லை முதல்ல பயன்படுத்தியவர் இவர் தான். இருவரும் கதிரியக்கத்தில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளையும் ஆய்வு செய்து அறிவித்தனர். கதிரியக்கத்தை கண்டறிந்தமைக்காக 1903ஆம் ஆண்டு ஹென்றி பெக்கரல் மேரி கியூரியுடன் இணைந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றனர். அப்போ 1903ஆம் ஆண்டு நோபல் பரிசை வென்றாங்க அப்படின்னா 1905 வங்கப்பிரிவினைக்கு முன்பாகவே இந்த நோபல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் அறிய முடிகிறது. வருடத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மேரி கியூரியின் முனைவர் பட்டத்துக்குரிய ஆய்வுகளுக்கு இவர் வடிவமைத்த படிக மின்னழுத்தமானி பயன்பட்டது. பியரியும் அவருடைய மாணவரும் அணுக்கரு ஆற்றல் குறித்த முதல் கண்டுபிடிப்பை வெளியிட்டனர். கதிரியக்க தன்மையுடைய பொருட்களிலிருந்து கதிரியக்கம் வெளிவருவதையும் முதலில் கண்டறிந்தனர். காந்த புலங்களை பயன்படுத்தி இவ்வாறு வெளியேறிய துகள்களில் சில நேர்மின் தன்மை உடையன என்றும் சில கூறுகள், அதாவது சில பார்ட்டிகிள்ஸ் எதிர்மின் தன்மை உடையன என்றும் சில பார்ட்டிகிள்ஸ் நடுநிலைத்தன்மை உடையன என்பதையும் கண்டறிந்தார். இவையே ஆல்ஃபா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள் என்று குறிப்பிடப்பட்டன. கதிரியக்கத்தை அளக்க பயன்படும் கியூரி அலகு என்று அந்த அலகை, கதிரியக்கத்தை என்ன ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா கியூரி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவர்களின் மூத்த மகளும் அவரது கணவரும் கூட நோபல் பரிசு வென்றவர்கள் தான். இவரது குடும்பம் நோபல் பரிசு குடும்பம் என்று புகழ்பெற்றது. கதிரியக்க கண்டுபிடிப்புகளின் முன்னோடிகளில் ஒருவர் இவர் என்று புகழப்பட்டார். மனிதகுல மேம்பாட்டுக்கான பல உன்னதமான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவருமான பியூரி கியூரி 1906ஆம் ஆண்டு அந்த சுதேசி கப்பல் செய்வார்லாம் வஉசி, அந்த வருஷத்தில் 47வது வயசில் சாலை விபத்தில் மரணம் அடைஞ்சிடறார். 50 வயசு ஆகும்போது இறந்துடுறார். கியூரி தம்பதியினரை பெருமைப்படுத்தும் விதமாக பல அஞ்சல் தலைகள் பல நாடுகள் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு ஆளுமை
இன்னைக்கு மே 15 புதன்கிழமை பியூரி கியூரியை நம்ம சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.